குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ஒரு கொஸ்டினை ஷார்ட்கட் பார்ப்போம். எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லலாம் கேட்குறாங்கன்னா இரேஷனான்னு கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷனில் சோலினாய்டலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. தேர்ட் ஆப்ஷனில் ரெண்டுமே இருக்குமான்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன கேட்போ அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம 5 செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க. y ஸ்கொயரு மைனஸ் இசாட் ஸ்கொயரு ப்ளஸ் 3y இசாட்டு மைனஸ் 2x. அடுத்து ஜேவுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க. 3x இசாட்டு ப்ளஸ் 2xy. கேவுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க. 3xy மைனஸ் 2x இசாட்டு ப்ளஸ் 2 இசாட்டு. சரி, செக் பண்ணுவோமா? இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய், இது கேபிட்டல் இசாட். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுக்குமா? அப்படின்னா இந்த டேர்மை ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுங்கள். ஒய்யை பொறுத்து பண்ணால் 2y, இதில் ஒய்யில் 0 ஆகிடும். இதில் ஒய்யை பொறுத்து பண்ணால் ப்ளஸ் 3 இசாட்டு, அடுத்தது ஒய்யில் 0 ஆகிடும். ஈக்குவல் போட்டிங்களா? இப்போ இந்த பார்ட் எக்ஸை பொறுத்து பண்ணுங்கள். 3 இசாட்டு, எக்ஸை பொறுத்து பண்ணால் ப்ளஸ் 2y. நெக்ஸ்ட்டு இதையும் எடுக்குமா? அப்புறம் இதை எடுத்தால் இசாட்டை பொறுத்து பண்ணணும், இதை எடுத்தால் ஒய்யை பொறுத்து பண்ணணும். சரி, இப்போ இசாட்டை பொறுத்து பண்ணுங்கள். இசாட்டை பொறுத்து பண்ணனா 3x, இதில் இசாட்டில் 0 ஆகிட போகுது. ஈக்குவல் போட்டிங்களா? இதை ஒய்யை பொறுத்து பண்ணுங்கள். 3x, நெக்ஸ்ட்டில் ஒய்யே இல்லை, 0 ஆகிடும். அடுத்து முடிச்சிங்களா? நெக்ஸ்ட்டு இதையும் எடுக்குமா? அப்போனா இதில் இசாட்டை பொறுத்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0, அப்படின்னா ஆகிடும் மைனஸ் 2 இசாட்டு. இசாட்டை பொறுத்து பண்ணுங்கள் ப்ளஸ் 3y, இசாட் இல்லை 0 ஆகிடும். ஈக்குவல் போடாச்சா? இதை எக்ஸை பொறுத்து பண்ணுங்கள். எக்ஸை பொறுத்து பண்ணனா வரும் 3y, எக்ஸை பொறுத்து பண்ணனா வரும் மைனஸ் 2 இசாட்டு. இப்போ இந்த 3 கண்டிஷனுமே ஈக்குவல் டைப்பில் இருக்கா? இப்படி இது மாதிரி ஈக்குவல் டைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா இஸ் இர் ரொட்டேஷன் சொல்லிடலாம். ரொட்டேஷனல். சரி, நெக்ஸ்ட் சோலினாய்டலை பற்றி பார்ப்போமா? பி ஆப்ஷனை பார்ப்போம். பி ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஒன்றும் கிடையாது. எக்ஸுக்கு நேராக இருக்கிற எக்ஸை பொறுத்து பண்ணிவிடுங்க பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஒய்க்கு நேராக இருக்கிற ஒய் பொறுத்து பார்ஷியல் டெரிவேட் பண்ணுங்கள். இசாட்டுக்கு நேராக இருக்கிறத இசாட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பற்றி பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் பார்ஷியல் டெரிவேட் பண்ணி ஆட் பண்ண வேல்யூ என்ன வரணும்னா 0 வரணும். 0 வந்துச்சுன்னா சோலினாய்டல். சரி, செக் பண்ணுமா? எக்ஸை பொறுத்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0 0, எக்ஸ் 0, எக்ஸ் அப்புறம் வந்துடும் மைனஸ் 2. எக்ஸை பொறுத்து பண்ணுங்கள். திரும்ப ஒய்யை பொறுத்து பண்ணுங்கள். ஒய் இல்லை 0, இதில் ஒய் இருக்குது, என்ன இருக்குது ப்ளஸ் 2x. அடுத்து இசாட்டை பொறுத்து பண்ணுங்கள். இதில் இசாட் இல்லை 0, இதில் இசாட்டை பொறுத்து பண்ணால் ஆகிடும் மைனஸ் 2x. இதில் இசாட்டை பொறுத்து பண்ணால் ஆகிடும் ப்ளஸ் 2. அப்போனா இந்த 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் என்ன ஆகி போச்சு? 0 ஆகி போச்சு. அப்போனா 0 வந்ததால் இதை நம்ம என்ன சொல்லிடலாம்? இஸ் சோலினாய்டல். அப்போனா கொடுத்துக்கிற வெக்டரை இர்ரோட்டேஷனாகவும் இருக்கான், சோலினாய்டலாகவும் இருக்கான். அப்போனா போத் ஏவும் இருக்கான், பியும் இருக்கான். அப்போனா ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். தேங்க்யூ.